அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. எனக்கு பதில் தாரும். பதில் தருகிற தெய்வமே, நீரும் மக்களின் துன்ப துயரத்தில் நெருக்கடியான நிலையில் கைவிடப்பட்ட தருணங்களில் பதில் தருகிறவர். நோவா 50 விருப்பப்படி பேழை கட்டும்போது ஏற்பட்ட இன்னல்கள், வசை சொற்கள், கேலி பேச்சுகள் மத்தியிலே வெள்ளப்பெருக்கு நின்று காத்து பதில் தந்தீர். கோலுடன் வருகிறாயே, நான் என்ன நாயா என்று ஏளனத்தோடு சொன்ன கோலியாத்தை கவன் கல்லால் வென்றெடுக்கும் பொழுது தாவீதுக்கு பதில் தந்தீர். அப்பட்டமான பொய், தவறான தீர்ப்பு, எல்லோராலும் கைவிடப்பட்ட சூழல், தனிமையாய் விடப்பட்ட சூசன்னாவுக்கு தானியேல் வழியாக பதில் தந்தீர். எரியும் தீச்சூளை, எங்கள் கடவுளை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் வணங்க மாட்டோம் என்று மிகுந்த துணிவோடு இருந்த அந்த 3 இளைஞர்களுக்கு தீச்சுளையில் வானத்துதரை அனுப்பி பதில் தந்தீர். எலிசபெத் சக்கரியா தம்பதியர் எத்தனை ஏளனை சொற்கள், மலடி என்ற அந்த பட்டம், இன்னும் நம்பிக்கையோடு நேர்மையோடு வாழ்ந்து வந்தவர்களுக்கு வயதான காலத்தில் குழந்தையை கொடுத்து பதில் தந்தீர். சமாரியா பெண் தன் பாவ வாழ்க்கையினால் மக்களோடு மக்களாக, ஊடோடு ஊராக, உறவோடு உறவாக வாழ இயலாத சூழலில் அவளை மனதை மாற்றி பரிசுத்தப்படுத்தி அவளுக்கு பதில் தந்தீர். தெய்வமே, எங்கள் நோய்க்கு, பொருளாதார நெருக்கடிக்கு, குழந்தை பாக்கியத்திற்கு, கடன் தொல்லைக்கு பதில் தாரும். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.